ஹலோ கைஸ், நான் ஏற்கனவே ஒரு சம் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என்ன சம்னா 24 பென்சிலை 6 குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். 18 சில்ட்ரனுக்கு 18 குழந்தைங்களுக்கு நமக்கு எத்தனை ஷேர் பண்ணதுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படுறது. இதனால் அதாவது கொஸ்டின் என்னென்னா கிளியராட்டு 24 பென்சிலை 6 குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். அப்போ 18 குழந்தைங்களுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படும். இப்போ இது என்னன்னா நம்ம நம்பர் ஆஃப் சில்ட்ரன், அதான் நம்ம எத்தனை குழந்தைகளின் எண்ணிக்கை, பென்சிலின் எண்ணிக்கை, அதை நம்பர் ஆஃப் சில்ட்ரன், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 6. நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஃபஸ்ட் இது 24. செகண்ட் ஒன்ல நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் 18. சரியா? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 18. செகண்ட் ஒன்ல பென்சில், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 24 × 8 டிவைடட் பை 6. இதை நம்ம 18 6க்கு இது பண்ணுமா, 3 6 are 18. இந்த 24 × 3 = 72. அப்போ 18 சில்ட்ரன்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம எத்தனை பென்சிலை ஷேர் பண்ண முடியும்னா 72. 72 பென்சில்ஸ் இருந்ததுன்னா நம்ம 18 சில்ட்ரன்ஸ்க்கு 18 குழந்தைங்களுக்கு நம்ம 72 பென்சிலை ஷேர் பண்ணலாம். அப்போ இதனோட ஆன்சர் என்னது அப்படின்னா 72. ஓகேவா? அதே போல் இன்னொன்று சம் என்னென்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை 40 மினிட்ஸில் யூஸ் பண்ணுது. ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹீட்டர் என்னென்னா நம்ம 3 யூனிட்ஸ், அதாவது 3 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி 40 மினிட்ஸில் யூஸ் பண்ணது. அப்போது ஹவு மெனி யூனிட்ஸ் கன்சியூம் இன் 2 hours, அதாவது 2 மணி நேரத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த ஹீட்டர் எவ்வளோ கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் என்னென்னா, அந்த ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் நமக்கு 40 நிமிஷத்தில் 3 யூனிட் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுது. அதே எலக்ட்ரிசிட்டி 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட்டை நமக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் கன்சியூம் பண்ணது கேட்குது. அதுதான் கொஸ்டின். சரியா? இப்போது 40 மினிட்ஸில் 3 யூனிட்டை கன்சியூம் பண்ணுது. அப்போ 2 ஹவர்ஸில் எவ்வளோ யூனிட்டை கன்சியூம் பண்ணும். இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு மினிட்ஸில் கொடுத்ததுனால நம்ம இங்கே டைமையும் இந்த 2 ஹவர்ஸை நம்ம என்ன செய்யலாம், மினிட்ஸாக மாற்றிடலாம். அப்போ 1 hour 60 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ்க்கு 60 × 2 120 மினிட்ஸ். ஓகேவா? அப்புறம் இது நம்ம ரேஷியோ ஃபார்மில் இருக்குது. அப்போ தான் A:B:C:D. இது நம்ம என்னென்னா A:D, B:C. சரியா? A க்கும் Dக்கும் B:C. இப்போது நமக்கு B:C நான் 3 × 120 டிவைடட் பை A:D. Dயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இந்த A மட்டும் கீழே போடுறோம். ஓகேவா? அப்போ மேலே B × C இருக்கா, B × C டிவைடட் பை A × D. Dயோட வேல்யூ தெரியாதனால நம்ம Aயோட வேல்யூ மட்டும் போடுறோம். அப்போ 3 × 120 டிவைடட் பை 40. 3 × 120 டிவைடட் பை 40. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகும். 1 4 is 4, 3 4s are 12. இப்போ 3 3 is 9. 9 யூனிட்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வாட்டர் ஹீட்டர் 2 ஹவர்ஸில் 9 யூனிட்ஸை கன்சியூம் பண்ணும். இதுதான் ஆன்சர். சரியா? இதை என்னென்னா 9 யூனிட்ஸ். அப்போ இந்த வாட்டர் ஹீட்டர் ஹவு மெனி யூனிட்ஸ் கன்சியூம் இன் 2 hours. இந்த 9 மினிட்ஸ் கன்சியூம் இன் 2 hours. The answer is 2 hours. The answer is 9 units. 9 units 2 ஹவர்ஸில் இந்த வாட்டர் ஹீட்டர் கன்சியூம் பண்ணும். தேங்க்யூ.